திண்டிவனத்தில் பாமக பிரமுகரின் அலுவலகம் சூறை. கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் வெறி செயல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அவரப்பாக்கம் கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குட்டி என்கின்ற ராகவன். பாமக பிரமுகரான இவரது மனைவி ரேவதி வழக்கறிஞர் என்பதால் இவர்களின் அலுவலகம் அவரப்பாக்கம் துலுக்கானம் தெருவில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அங்கையின் மகன் விஜய் இவர் அந்த பகுதியில் கஞ்சா மற்றும் போதை ஊசிகளை விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதை குட்டி என்கின்ற ராகவன் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விஜய் யாரும் இல்லாத நேரத்தில் ராகவன் அலுவலகத்தை கண்ணாடிகளை கையால் அடித்து உடைத்து ரத்தம் வழிய மீண்டும் மீண்டும் கையால் குத்தி கண்ணாடி கதவை உடைத்துள்ளார். இதை தடுக்க முயன்ற அந்த பகுதி மக்களை மிரட்டி துரத்தியுள்ளார். பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய விஜய் சமீபத்தில்தான் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் பாமக பிரமுகர் மற்றும் பெண் வழக்கறிஞர் அலுவலகம் சூறையாடப்பட்ட நிலையில் இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர்.